நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆரியன். இவரை பொறுத்த வரைக்கும் 2 காலையும் இழந்திருப்பாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேரண்ட்ஸ் கூட போகும்போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். பேரண்ட்ஸ் இறந்தே போயிருப்பாங்க, இவருக்கு கால் போயிருக்கும். வீல் சேர்ல தான் இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த ஆரியனை பொறுத்த வரைக்கும் தனிமையில ரொம்ப அவதிப்பட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் ஏழை பெண்ணான ராதிகான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பூ விக்கிற வேலை தான் பாக்குறாங்க. ஒரு எதிர்பாராத சமயத்துல இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நட்பு மலருது, அது காதலாவும் மாறுது. ஆனா கல்யாணமா கை குடிச்சா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ஆரியன் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவர் பேரண்ட்ஸை இழந்திருப்பாரு, அதே சமயம் காலையும் இழந்திருப்பாரு. இவர் ஓரளவுக்கு வாலிப வயசுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல பேரண்ட்ஸ் தவறி இருப்பாங்க, இவருக்குமே கால் போயிருக்கும். இப்போதைக்கு சித்தப்பா தான் இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவோட தம்பி இருக்காருல, அவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு ராகேஷ் அப்படின்றது. சோ சித்தப்பாவை நம்பிதான் இவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இப்போதைக்கு குடும்ப உறுப்பினர்னா சித்தப்பா மட்டும் தானே. அதனால சித்தப்பா எதை இவர் கொண்டு வந்தாலும் இவர் உடனே சைன் எல்லாம் போட்டுருவாரு. பெருசா செக் எல்லாம் பண்ண மாட்டாரு. இவர் நம்புற ஒரே ஆள்னா அது சித்தப்பா தான். சோ சித்தப்பா வச்சு மேக்சிமம் வேலையை கவனிச்சுப்பாரு. ஏன்னா இவரால நடக்க முடியாதுல்ல, சட்டுன்னு எல்லா மீட்டிங்கும் போக முடியாது. முக்கியமான மீட்டிங்க்கு மட்டும்தான் இவர் வர மாதிரி இருக்கும், சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். மற்றபடி இவர் வீட்டுல பெரிய அரண்மனையில தனியாவே தான் இருப்பாரு. ஒர்க்கர்ஸ் கிட்ட சகஜமா பேசுவாரு. அங்க வேலை பாக்குறவங்களா இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசுவாரு. முதலாளிக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே கவலைப்படுவாங்க. எல்லாருமே கவலைப்பட்டு பேசுறது கூட இவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தருது. நம்ம காலை இழந்துட்டோம், அதனால எல்லாருமே நம்மளை இறக்கமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு விஷயம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இப்ப இன்னொன்று பக்கம் ராதிகான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. பூ வியாபாரம் தான் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அதாவது அம்மா தான் இந்த பூ வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அம்மா கடைசி ஒரு 3-4 வருஷமாவே படுத்த படுக்கையாவே இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும், அம்மாக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க தான் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, எல்லார்கிட்டயும் இவங்க சிரிச்ச முகத்தோட தான் பேசுறாங்க. அதே மாதிரி வாங்குறதுக்காக வருவாங்கல்ல, அவங்க கிட்டயும் சிரிச்ச முகத்தோட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் இப்போ நமக்கு ஆரியனை காட்டுறாங்க. ஆரியனு ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஒரு மாதிரி அப்படியே மழை பெய்யுற மாதிரி சூழல் மாறிட்டு இருக்கு. இவர் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. டிரைவர் கிட்ட வண்டியை நிறுத்துங்க, இந்த இடத்துல என்ன விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது ஒரு பீச் ஏரியாவா தான் இருக்கும். அந்த முனையில இருந்து வியூ எல்லாம் பார்க்கலான்னு இவரு வியூவை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த டிரைவர் இருக்காருல்ல, சார் நான் தம்ம மட்டும் அடிச்சுட்டு வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இவருமே வேடிக்கை தானே பார்க்க போறோன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிளைமேட் கொஞ்சம் மோசமா மாற ஆரம்பிக்குது. அது என்னன்னா மழை வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. அவர் கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு போல. இன்னும் அந்த இவரு டிரைவர் வரமாட்டாரு. இவர் மலையில கொஞ்சம் கொஞ்சமா நனைய ஆரம்பிக்கிறாருல்ல. இதை தாண்டி என்னன்னா காத்து பலமா அடிக்கிறதுல வீல் சேர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த மழைனாலையும் அந்த காத்துனாலையும் வீல் சேர் மூவ் ஆயிட்டு இருக்கு. இவர் கொஞ்சம் தடுமாறி அந்த இடத்துல விழுற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்ப இவர் விழுந்து கிடக்கும் போது கூட சுத்தி எல்லாருமே வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஐயோ கால் இல்லாத மனுஷன், எழுப்புவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. தள்ளி இருந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல ஏறக்குறைய தொங்குற ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராதிகா அந்த வழியா வந்திருப்பாங்க. என்ன எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ராதிகா இருக்காங்கல்ல, வேகமா அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முதல் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கொஞ்சம் காயெல்லாம் ஏற்பட்டிருக்கல ஆரியனுக்கு, உடனே மருத்துவமனைக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே டிரைவர் ஹெல்ப்போட மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துடுறாங்க. பெருசா காயங்கள் இல்ல, ஆனா கொஞ்சம் விட்டுருந்தா இவரோட உயிரே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சோ இப்ப மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துடுறாங்கல்ல, சின்னதா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி டாக்டர்ஸ் இப்ப ஓகேவா இருக்காருன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப ராகேஷ் சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இந்த இடத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு எதுனாலும் ஆயிருக்கலான்றது இந்த ஆரியனுக்கு நல்லாவே தெரியுதுல்ல. அதனால ஆரியனை அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஆளுங்க கிட்ட காசை வாங்கி காசை நீட்டுறாரு. இந்த பொண்ணுமே எதுக்கு சார் காசு, நான் சாதாரணமா ஒரு உதவி தானே பண்ணேன், இந்த உதவிக்கெல்லாம் எனக்கு காசு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த பொண்ணு இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆரியனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. சோ இப்ப ஆரியன் கொஞ்சம் தேரி எல்லாம் வந்துடுறாரு. சித்தப்பா பிசினஸ் வேலையெல்லாம் பாத்துக்கிறாருல, இவர் அப்பப்ப மட்டும் சித்தப்பாக்கு ஏதாவது உதவி தேவைன்னா, சைன் போடுற வேலை இருந்ததுன்னா, முக்கியமான மீட்டிங் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் போறாரு. மத்தபடி இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராதிகாவை போய் பார்த்தா என்ன, ராதிகா பூ விக்கிறவங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க போய் பார்த்தா என்னன்ற மாதிரி அப்பப்ப அவங்களை பாக்குறதுக்காக வராரு. ஜென்ரலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராதிகாவை பொறுத்த வரைக்கும் முடியாத அம்மா இருக்கிறது இவருக்கு தெரிய வருது.
ராதிகா பணம் தரும் போது அதை ஏத்துக்கல, நம்ம அம்மாக்கு ஏதாவது செய்யணும், ஏன்னா வந்து அது ராதிகாக்கு நம்ம பதிலுக்கு பண்ற உதவியா இருக்கும், நம்ம அம்மாக்கு ஏதாவது செய்யணும்ன்ற மாதிரி இவருமே பெரிய டாக்டர்ஸ் கிட்ட பேசுறாரு. அம்மாக்கு என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சரி பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசி அதுக்கான செலவு எல்லாத்தையும் இவரே பண்றாரு. ராதிகாவும் இதெல்லாம் வேணான்ற மாதிரி மறுக்கிறாங்க. இல்ல நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, நான் காசு தரும் போது மறுத்துட்ட, இந்த உதவியை நீ ஏத்துக்கணும் போது இவங்களுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல, சரின்ற மாதிரி இந்த உதவியெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருக்கு ராதிகாவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குதுல, ராதிகாக்கும் இவரை பிடிச்சிருக்கு போல. ஏன்னா வந்து அவர் பேச வரும்போது இவங்களும் சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வர வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவரோட பெரிய மாளிகையில இவர் தனிமையில கஷ்டப்படுறாருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இப்ப ராதிகாவை வர வைக்கிறாரு, ராதிகா கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ராகேஷ் கவனிக்கிறாரு. ராகேஷ்க்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ராகேஷோட பிளான் என்ன தெரியுமா, பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா ராகேஷ் வந்து சாதாரண லெவல்ல தான் இருந்திருப்பாரு, ராகேஷ் அண்ணன் தான் கொஞ்சம் வசதியான லெவல்ல இருந்திருப்பாரு. ஆனா ஆக்சிடென்ட் தற்செயலா தான் நடந்திருக்கும், அதெல்லாம் ராகேஷ் பிளான் பண்ணி பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா ஆக்சிடென்ட்ல அண்ணன் அண்ணி இறந்து போயிட்டாங்க. இவன் வந்து நம்ம கிட்ட இருந்தான், இவனை நம்ம தான் பாத்துக்கிறோம். சோ இவன் போனதுக்கு அப்புறம் இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சீக்கிரமா இறந்துட்டா நல்லா இருக்கும், ஏன்னா தனிமையில இருக்கான், தற்கொலை கிற்கொலை அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைனாலும் இவன் இறந்து போனதுக்கு அப்புறம், ஏன்னா இவனுக்கு கல்யாணம்ன்றது நடக்காது, இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட பசங்க அந்த சொத்தை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி ராகேஷ்க்கு நிறைய கணக்கெல்லாம் இருக்கும். அதை உள்ள பூந்து இந்த பொண்ணுக்கு எடுத்துருவா போலியே. இப்ப இந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான், கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம பசங்களுக்கு என்ன கிடைக்கும், எதுவும் கிடைக்காதே அப்படின்ற மாதிரி ராகேஷ் ஒரு கணக்கெல்லாம் போடுறாரு. இப்ப பிரச்சனை பண்ணோன்றதுக்காக ராகேஷ் என்ன பண்றாருன்னா வீட்டுல இருக்க ஒரு காஸ்ட்லியான ஜுவல்லு காணாம போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்புறாரு. அதுல அந்த பொண்ணு மேலதான் சந்தேகம்ன்ற மாதிரி இவர் கம்ப்ளைண்ட் மாதிரியே போலீஸ் கிட்ட கொடுத்துறாரு. போலீஸுங்களும் வந்து சிசிடிவியை செக் பண்றாங்க, அந்த பர்டிகுலர் போர்ஷன் கட்டா இருக்கிறது தெரியுது. சோ வந்து யாரோ சிசிடிவி, அதாவது அந்த திருடினவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கும் போது அந்த பொண்ணு தான் திருடி இருப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இது எல்லாமே வந்து ஆரியனுக்கு தெரியாம இவர் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எது அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது போலீஸுங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி ராதிகா கேட்கும் போது இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு பேசுறதுக்காக போயிட்டு திருடிட்டு வந்தியா, பணக்காரங்க கிட்ட இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கியான்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. சார் நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க எவ்வளவோ சொல்றாங்க, அம்மாவும் பேசி பாக்குறாங்க, ஆனா போலீஸ் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப போலீஸுங்க இழுத்துட்டு போறாங்கல்ல, இதெல்லாம் ஊர் மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. ஓஹோ அந்த பணக்காரன் வந்தான்ல, அவன் வீட்டுல போய் இவ திருடி இருக்கான்ற மாதிரி அவங்களுமே வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. சார் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயம் வந்து ஆரியனுக்கு தெரிய வருது. சித்தப்பா என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா தம்பி அந்த அம்மாவோட ஜுவல் இருக்குல்ல அது காணாம போயிருச்சு, அந்த பொண்ணு தான் பண்ணிருப்பான்ற மாதிரி நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், போலீஸா தான் அந்த பொண்ணை லாக் பண்ணிருக்காங்க, நான் சந்தேகத்தை மட்டும் தான் தம்பி சொன்னேன்னும் போது, என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன சித்தப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. சிசிடிவில ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்றதை பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே வந்து டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டு என்ன ஏதுன்றதை பாக்குறாரு. அந்த ஃபுட்டேஜ்ல வந்து அந்த கட்டான பகுதியெல்லாம் இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது என்னன்னா சித்தப்பா தான் அந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. சித்தப்பா வேணும்ட்டு எடுத்து வச்சுட்டு போலீஸ் கிட்ட வந்து பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை தந்திருக்காரு. சித்தப்பா எதுக்காக இப்படி பண்ணிருப்பாருன்னு யோசிக்கும் போது கூட வேலை பார்க்குற மத்தவங்க சித்தப்பாவோட பிளானை பத்தி சொல்றாங்க. சார் நீங்க தான் சித்தப்பா மேல பாசமா இருப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்க, ஆனா சித்தப்பா உங்களுக்கு தெரியாம உங்களை நிறைய விதத்துல ஏமாத்திட்டு இருந்தாரு, நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம்னு நினைக்கும் போது எங்களையும் மிரட்டி வச்சிருந்தாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்பதான் சித்தப்பாவோட பிளான் என்னன்றது ஆரியனுக்கு தெரிய வருது. இப்ப சித்தப்பாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியே வராம இவருமே போலீஸ் கிட்ட பேசி முடிச்சிடுறாரு. இப்ப சித்தப்பாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் உங்களை அப்பா மாதிரி தானே பார்த்தேன், இப்படி போய் பண்ணிட்டீங்களே சித்தப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தானே இவ்வளவு விஷயத்த பண்ணாரு. இவர் என்ன பண்றாருன்னா இவரோட சொத்துல பாதிய சித்தப்பாக்காக தந்துடுறாரு, நீங்க உங்க பசங்களுக்கு இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. சித்தப்பாக்கு ரொம்ப கில்ட்டா போயிருது, பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சித்தப்பாவை போலீஸ்ல மாட்டி விடணும்னா மாட்டி விடலாம், அதுல இவருக்கு விருப்பம் இல்ல, அதனால மாட்டி விட மாட்டாரு. ஆனா இன்னொன்று பக்கம் ராதிகாக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டாங்க, ஊருக்காரங்க எல்லாம் ஒவ்வொன்னு பேசுறாங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த ஏரியால இருக்கக்கூடாது, போயிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஏரியால தான் பூக்கடை வச்சிருப்பாங்க, அந்த பிசினஸ் போனா கூட பரவாயில்ல, வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே வந்து அவங்களை தேடி வரும்போது அவங்க வீட்டுல இல்ல, காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு இடத்துல அவங்களை கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன மன்னிச்சிரு, என் சித்தப்பா தான் இப்படி பண்ணிருக்காருன்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஏத்துக்கோன்னும் போது இவங்களுமே தயங்குறாங்க. இல்ல நீங்க பணக்காரரு, அது செட் ஆகுமா எனக்கு தெரியலன்னும் போது, எனக்கு கால் இல்லைன்ற மாதிரி நீ யோசிக்கிறியா, நான் ஊனமா இருக்கன்ற மாதிரி யோசிக்கிறியான்னும் போது அது எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன, நீ ஏழையா இருக்கிறதும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு.
ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவை எடுக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சித்தப்பாவை தான் இன்னும் சொந்தமா நினைக்கிறாரு. சித்தப்பா கூட இப்ப சமரசம் ஏற்பட்டது இல்ல. சித்தப்பா மூலியமா அந்த அம்மா கிட்ட பேசுறாரு. யாரு? ராதிகாவோட அம்மா கிட்ட பேசுறாரு. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிவாகுது. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமா ஒரு லைஃப வாழ்றாங்க. தனிமையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, இப்ப மனைவி வந்ததுனால அந்த கஷ்டம் எல்லாமே பறந்து போயிருது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். வித்தியாசமான கதைகள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.